3、2、1。ஒர்க்கிங் கரியர்ல பல மோசமான விஷயங்கள் நடக்கும். கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு வெளியில போனாக்கா இங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களால 4 நாள் கூட நான் நிம்மதியா லீவ் எடுக்க முடியல. சாரி சார். சரியா பண்ணி கொண்டு வாங்க. இவரு சொன்ன மாதிரி தான் பண்ணுன்னு சொன்னா இன்னும் திட்டுவாரு. அதனால வாயை மூடிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான், வந்துருச்சு. இந்த வருஷத்துக்கான கிஃப்ட் செட்ஸும் வந்துருச்சு. இந்த வருஷமும் கிஃப்ட் செட்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல கிஃப்ட் செட்ஸ் இருக்கு. வாவ், எல்லா கிஃப்டையும் நமக்கு கொடுக்க போறாங்களா? கிஃப்ட்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இதை நம்ம விக்கணும். என்னது? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய டீமுக்காகத்தான். நாங்க ஒன்னும் சேல்ஸ் டீம் கிடையாது, ஆனாலும் நாங்க இதை வித்துதான் ஆகணும். போன வருஷம் பிஆர் டீம் நம்மளை விட அதிகம் சேல் பண்ணாங்க. இந்த முறை நாம தான் நம்பர் 1 ஆகணும். ஒரு சீனியர் ஸ்டாஃபா இந்த பொறுப்பை நீங்க 2 பேரும் தான் எடுத்துக்கணும். மிஸ்டர் யூ, மிஸ் டோ, நீங்க 10 வித்தாகணும். ஓகே சார், நான் தயாரா இருக்கேன். ஓகே, எங்களை மட்டும் அதிகமா பண்ண சொல்றாரு, ஆனா அவரு மட்டும் ஒண்ணு கூட எடுத்துக்கல. ஆனா இது ரொம்ப மோசம். நீங்க ஏன் அப்படி சோகமா இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்ல சார். நான் என்ன பண்றது, என் மனசுல இருக்கிறது என் முகத்திலே தெரிஞ்சிருது. ஆனாலும் இதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா இப்படிதான் வாழ்ந்தாகணும். மிஸ்டர் சோ, சர்ஜரிக்கு அப்புறம் இன்னும் சிடுமூஞ்சு ஆன மாதிரி தெரியல. லீவுக்கு அப்புறம் அவர் இன்னும் ஆக்டிவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியை நினைக்கும் போது ரொம்ப கடுப்பாகுது. இது அவங்க நமக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும், ஆனா இதை நம்மள விற்க சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. நீங்க உங்களோட லாஸ்ட் ஜாப்ல இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா? அங்க இப்படிலாம் கிடையாது. நல்லது. எல்லா கம்பெனியும் இப்படியா இருக்கும். ஒண்ணு இல்லைன்னா 2 வருஷத்துக்கு என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வைக்க முடியும், ஆனா எல்லா வருஷமுமா? கடைசியில இது எல்லாத்துக்கும் நானே காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். இத பத்தி ஹையர் ஆபீஷியல்ஸ் கிட்ட கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஹலோ சார். மிஸ்டர் லீ, அவர் ஹெட் குவார்ட்டர்ஸோட சீஃபா? அப்படிதான் நினைக்கிறேன். எதுக்காக எனக்கு இப்படி நடக்குது இன்னைக்கு? இது மோசம்தான், இருந்தாலும் என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் வெளியே சொன்னதால எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். ஆனாலும் குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? நீ கம்பெனி வெப்சைட்ல ஏதாவது போஸ்ட் பண்ணியா? இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு வெப்சைட்ல விற்கிறது ரொம்பவே அநியாயம்னு சொல்லி வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. மீடியாலயும் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா? ஆனா மிஸ் டோ, இத போஸ்ட் பண்ணது நீங்க தானா? எனக்கு உண்மை என்னன்னு சொல்லுங்க. என்னால எதை வேணா தாங்கிக்க முடியும், ஆனா என் மேல தப்பான பழிய போட்டா என்னால அது கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு அடுத்த வருஷம் ப்ரமோஷன் மட்டும் வேணும், ஆனா கம்பெனியோட பேரை இப்படி கெடுக்கிறீங்களே. சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார், அதை நான் போஸ்ட் பண்ணல. என்னது? ஆனா ஹெட் குவார்ட்டர்ஸோட சீஃப் நீ தான் சொல்றாரு. நீ கீழ பார்க்கிங்ல கத்திக்கிட்டு இருந்ததா அவர் கேட்டிருக்காரு. சார், அங்க நான் ஒன்னும் கத்திட்டு இல்ல சார். அங்க நான் லீ கிட்ட கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதை அவர் கேட்டுட்டாரு. என்ன நம்புங்க சார், அதை நான் போஸ்ட் பண்ணல. நீங்க இப்ப அதை போஸ்ட் பண்ணீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா இத நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு சீஃப் நினைக்கிறாரு. அந்த போஸ்ட் நீங்க பண்ணலன்னு நிரூபிச்சாகணும். நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷன் வேணும்னா பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களை பாராட்டி இருக்கவே கூடாது. ச்சே. ஷிட். இப்ப என்னோட ப்ரமோஷனும் பிரச்சனையில இருக்கு.
நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். அப்படின்னா நீ சீஃப்க்கு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்கிட்ட கண்டிப்பா ஐடியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ம். ம். நீ இப்ப இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்து இவ்வளவு டேஸ்டியான கேக்க வாங்கி கொடுக்கறேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீ எனக்கு மேக்ரோன்ஸ் வாங்கி கொடுத்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ எனக்காக இவ்வளவு பண்ணதுனால நான் என்னோட ஐடியாவை சொல்றேன். மிஸ் டோ, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆபீஸ் பாலிடிக்ஸ். என்ன? மேனேஜர் ஆகுறதுக்கு முன்னாடி இதுல இருக்கியா இல்லையாங்கிறது உன்கிட்ட இருக்கும். ஆனா நீ மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் நீ இத கண்டிப்பா இதுல சேர்ந்தே ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு காரணம் இல்லாமல ப்ரமோஷன் கிடைக்காது. நீ மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் யார் யார் இதுல இருக்காங்க, யார் யார் இதுல இல்லங்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு விஷயம் தான் முக்கியம். யார் இதுல பெஸ்டா இருக்காங்க, யார் ஒஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான். என்னாச்சு, என்ன யோசிக்கிற? நீங்களும் இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா மிஸ் டோ? இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல நான் என்ட்ரி கொடுத்தேன். ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல நீ எதுக்காக வரணும்னு சொல்ற? யார் யார்கிட்ட என்ன வேலை வாங்கணும்னு அப்பதான் உனக்கு தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆளு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு, ஆபீஸ் பாலிடிக்ஸோட ஆரம்பம் நம்ம வேலையை அதிகமாக்குனாதான் ஆரம்பிக்கும். இதுல உன்னோட படிப்போ உன்னோட அறிவோ துணைக்கு நிக்காது. இதுக்கு உன்னோட அப்பியரன்ஸ், பாப்புலாரிட்டியும் ரொம்ப முக்கியம். எல்லா சீனியர் மெம்பர்ஸும் ஒரு பாப்புலர் ஸ்டாஃப் மெம்பர் நமக்காக வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. இதுதான் உண்மை. ஹலோ மிஸ்டர் லீ, எப்படி இருக்கீங்க? நீங்க ஸ்ட்ராட்டஜி பிளானோட பார்க் யூரி தானே? ஆ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு எம்எல்ஏ டீ ஊத்துனது நீங்க தானே? அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உண்மையாவே ட்ரை கிளீனிங் உங்களுக்கு நான் காசு கொடுக்க வேண்டாமா? அன்னைக்கு போட்ட ஷர்ட் இதுதான். இப்ப நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. சாரி சொல்ல விருப்பப்பட்ட காஃபி வாங்கி கொடுங்க. கண்டிப்பா. அதோட மத்த டீம்ல இருக்கவங்க நம்ம பக்கம் இழுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். Hi, girls. அதுலயும் நீங்க எல்லாரும் board எந்த members பத்தி department? நல்லா தெரிஞ்ச அப்படியா? ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இல்லனா Okay, HR டீம் thanks. நம்ம பக்கம் இழுக்கணும். மிஸ்டர் சோ, யா ம் இந்தாங்க என்னது? உங்க ஃபேவரட் பேஸ்பால் டீமோட மேட்ச் டிக்கெட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இதை நான் எனக்காக தான் வாங்கினேன். ஆனா அன்னைக்கு நான் பிஸியா இருப்பேன். அதனால நீங்க உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. யா இந்த டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க் யூ. உனக்கு எப்படி கிடைச்சது? நம்ம டீம்ல பாஸ் எப்போ நம்ம சைடுல இருக்கிற மாதிரி பண்ணணும். மிஸ் காங், ம்? நான் உங்களை கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ண சொன்னல, அதோட அப்டேட் என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அதை இப்ப கொடுக்க முடியுமா? அத பண்ணி முடிச்சிட்டேன் சார். அத ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, சீக்கிரம் பண்ணுங்க. ரிப்போர்ட் அவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்புறம் நீ ஜூனியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸையும் உன் பக்கமா இழுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் உன்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஹலோ சார். இவர்தான் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்க மிஸ்டர் லீ. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல்ல? ஓ மிஸ்டர் லீ, நீங்க தானா? ஹலோ சார், என்னோட பேரு லீ. மார்க்கெட்டிங் டீம்ல வேலை பார்க்கறேன். எந்த டிபார்ட்மெண்ட்ல உனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறியோ அதோட ஹெட்டை சந்திக்கிறதுக்கான விஷயம் டீல் டன். இனி நீ காத்திருக்க வேண்டியதெல்லாம் சரியான ஒரு வாய்ப்புக்காக தான். அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்? ஒரு எக்ஸிகியூட்டிவ உன் பக்கம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல் விஷயம், உன்னால அவரை சந்திக்கவே முடியாது. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இத சொல்றதுக்காக நான் அவர்கிட்ட போனேன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னால அவரை எங்கேயுமே சந்திக்கவே முடியாது. அவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு கெஃபிடேரியா கூட வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரூஃப் டாப் கூட இல்ல. சரியா சொன்ன. ஆனா ஒரு இடத்துல எல்லாரும் அவங்களோட பொசிஷன்ஸ மறந்துட்டு எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுவாங்க தெரியுமா? எங்க? கிளப்ல. நீ என் கூட ஸ்கிரீன் கோல்ஃப் கிளப்புக்கு வரியா? என்னது? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இடுப்பு மெலிசா வச்சுக்கணும்னா கோல்ஃப் விளையாடுறது ரொம்ப முக்கியம். உனக்கு எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல? சரியா சொன்னீங்க. அப்படின்னா நீ ஸ்கிரீன் கோல்ஃப் கிளப்புக்கு என் கூட வா. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா அழகான பசங்களும் இதுக்கு ஜாயின் பண்ண போறாங்க. உனக்கு தான் ஹேண்ட்ஸம் பசங்களை ரொம்ப பிடிக்கும்ல? சரியா சொன்னேன். வாவ், பரவாயில்லையே, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க.
இப்ப சீஃப் மட்டும் ஜாயின் பண்ணிட்டா போதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ மிஸ்டர் லீ, ஸ்கிரீன் கால்ஃப் கிளப்ல ஜாயின் பண்றீங்களா? கால்ஃப் விளையாடுறது மூலியமா நம்ம ஃபோக்கஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்க மூளை யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல? ஆனா நீங்க எதுக்காக இதுல ஜாயின் பண்றீங்க? ஏன்னா கால்ஃப் விளையாடுறது நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம எப்பவுமே டாப்பா இருக்க முடியும். நம்ம அது மூலியமா என்ஜாயும் பண்ணலாம். வாவ், நான் ஜாயின் பண்றதுக்காக சீஃப் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கால்ஃப் உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுமா? கால்ஃபா? கால்ஃப் விளையாடுறது என்ன பேஸ்பால் விளையாடுறதை விட அவ்வளோ கஷ்டமா என்ன? கீழ இருக்கிற பால அந்த ஹோல்குள்ள போடணும், அவ்வளவுதானே. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்ல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இதை என்னால அடிக்கவே முடியல? Shit. நீங்க போஸ தப்பா வைக்கிறீங்க. ஓ மிஸ்டர் லீ, நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியலனா என்கிட்ட கேட்கலாம்ல, நான் சொல்லி தருவேன்ல. உண்மையாவே நீங்க வித்தியாசமான ஆளுதான். அதோட என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஏன் நல்லா இல்லையா? இந்த கிளப்போட ஹெட் நான் தானே, அதனால நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தானே ஆகணும். ஸ்கிரீன் கால்ஃப் விளையாடுறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. கால்ஃப் கோர்ஸ் போகும்போது வேணா இதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு கால்ஃப பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே. எனக்கு இது ஏற்கனவே தெரியும். அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க இருங்க, நீங்க இப்போ எங்க போறீங்க? போய் முதல்ல வார்ம் அப் பண்ணுங்க. நீங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்களேன். அதோட எனக்கு கத்து கொடுக்கலாமே. ம். ஓ நான் பண்றத பாருங்க. கையை இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும். கைய ஸ்ட்ரைட்டா வச்சுட்டேன். இப்போ இப்படி நில்லுங்க. ஆம், கால்ஃப் ஸ்டிக்கை இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்படி. ஓகே. என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களை பிடிச்சிட்டு தான் என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்க காலை கொஞ்சம் இன்னும் இப்படி வைங்க. இப்போ ஸ்டிக்க கொஞ்சம் பின்னாடி கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வாங்க. அவ்வளவுதான். ஓ இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருச்சுல்ல? ம். புரிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்களா? யா, நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு என் கூட லஞ்சுக்கு வரீங்களா? நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல புக் பண்ணேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த ரெஸ்டாரண்ட்ல ரிசர்வேஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால நான் அதை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா நான் இப்போ 100% ஷூரா சொல்றேன், மிஸ்டர் லீக்கு என் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. இப்ப நான் என்ன பண்றது? மிஸ் டோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ம். உனக்கும் லீக்கும் நடுவில் என்ன நடக்குது? ம். ஆ, ஒரு நாள் நான் கம்பெனி ஹாஸ்பிட்டலுக்கு வேலை விஷயமா வந்திருந்தேன். அங்க நான் மிஸ்டர் லீயும் உன்னையும் நாங்க பார்த்தேன். ஓ, அது அன்னைக்கா? அன்னைக்கு எண்டோஸ்கோபி பண்றதுக்கு என் கூட யாருமே இல்ல. அதனால மிஸ்டர் லீ கிட்ட நான் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதான் அவரும் வந்துட்டாரு. அப்படியா? இதுக்கு முன்னாடி நானும் ஆபீஸ்ல டேட்டிங்லாம் கூட பண்ணியிருக்கேன். அதனால உனக்கு ஒரு அட்வைஸ், ஆபீஸ்ல யாரும் டேட் பண்ணாத. ஏ? நாம வேலை செய்யற இடத்துல யாராவது டேட் பண்ணா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆபீஸ்ல நீ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டனா ப்ரொமோஷன் உன்னை விட்டு தூரமா போயிடும். ஒருவேளை நீ டேட் பண்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நீ அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதாயிடும். இப்ப என்னோட வயசு 30 தாண்டி போயிட்டு இருக்கு. டேட்டிங்கும் இப்போ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயம் தான். டேட்டிங்கோட ரொமான்ஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஹலோ மிஸ்டர் லீ, குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர். ஆனா என்னோட லவ் லைஃபும் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல ஒண்ணா இருக்கணுமா என்ன? இன்னைக்கு கால்ஃப் கிளப்போட முதல் மீட்டிங்ல ஆ. ஆமா, நீங்க இன்னைக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா. நான் தானே உங்களோட கால்ஃப் கோச். நான் வராம எப்படி நடக்கும்? இவன் எதுக்காக இவ்ளோ ஸ்வீட்டா நடந்துக்கிறான்? திரும்பவும் ஆரம்பிக்காத. நான் இப்போ அடுத்த வருஷத்துக்கான ப்ரொமோஷன் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வாவ்! சீஃப், நீங்க அருமையா அடிச்சிட்டீங்க. நைஸ் ஷாட். கலக்கிட்டீங்க. இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் என்னோட கோல்ஃப் ஸ்கில்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். இப்படியே பண்ணிட்டு இருங்க. சார், நீங்க ஏற்கனவே கோல்ஃப்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களே. அட, நான் அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் இல்ல. ஒரு காலத்துல ஒரே ஷாட்ல நான் கோல் போட்டுருவேன். ஆனா அந்த காலம்லாம் இப்ப எங்க திரும்ப வரப்போகுது. அது சரி, உங்களுக்கு கோல்ஃப் ரொம்ப பிடிக்குமா இல்ல கோல்ஃப் கிளப்ப உருவாக்குற அளவுக்கு பிடிக்குமா? இப்போதைக்கு ஒரு பிஸி மாடர்ன் டே கெரியர் உமனா எனக்கே ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் விளையாட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுதான். நீங்க மிஸ்டர் பார்க்கோட ரிலேட்டிவ் தான். ஹலோ மிஸ் டோ. ஹலோ சீஃப். ஹலோ. நீங்க மார்க்கெட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலேயே நல்ல விஷயம். நல்லா கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னும் நல்ல டீமுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நிச்சயமா கண்டிப்பா. சார், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். Yeah. என்னைக்காச்சும் மிஸ்டர் பார்க்கோட நம்ம டின்னருக்கு போலாம். கண்டிப்பா. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா வேலை செய்வா. ஓ, அப்படியா? சரி, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஒரு பிஸி மாடர்ன் டே கெரியர் பர்சனா நம்ம ஏதாச்சும் விளையாட கத்துக்கணும்ல. அதனாலதான் நான் இந்த கோல்ஃப. நீங்க மிஸ்டர் லீஜங் தானே? ஹாய். ஹலோ சீஃப், எப்படி இருக்கீங்க? ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீமோட ஹெட் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லா விஷயத்திலயும் நம்பர் 1ஆமே. அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். உங்களுக்கு கண்டிப்பா கோல்ஃப் கூட ரொம்ப நல்லா விளையாட வரும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு இளைஞர் கூட கோல்ஃப் விளையாட தான் நான் ஆசைப்படுறேன். அப்பப்போ டைம் கிடைச்சா நம்ம சேர்ந்து கோல்ஃப் கண்டிப்பா சார், எப்ப வேணா விளையாடலாம். மிஸ் டோக்கும் கால்ஃப் விளையாட ரொம்பவே பிடிக்கும். ஓ, மிஸ் டோ. ஒரு பிஸி மாடர்ன் டே கெரியர் பர்சனா இருக்கிறதால நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வாங்க, ஆவது இப்படியே நம்ம உட்காருங்க. விளையாட கத்துக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் இங்க அதனால வந்துட்டீங்களா? ஓ, நீயா? வயசாயிடுச்சுல, அதனால வார்ம் அப் பண்ணாதான் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் கிடைக்கும். அதனால சீக்கிரம் வந்துதானா? சரி சரி விடுங்க. நீங்க என்ன விட கோல்ஃப் நல்லா விளையாடுவீங்க. ஷாட் எல்லாம் சும்மா பிரமாதமா அடிப்பீங்க. தேங்க் யூ. பாருங்க, சார், நான் ஒரு ரொம்ப நாளா career இப்படிதான் அட, விளையாடிக்கிட்டு நீங்க இருக்கேன். போன முறை கோல்ஃப் கோர்ஸ்ல ஷாட் அடிக்கும் போது பிரமாதமா விளையாண்டீங்க. அது என்னால மறக்கவே முடியல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ரொம்ப பெருமையா பேசாத. ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. நீ என்ன நினைக்கிற? நான் எங்க தப்பு பண்ணேன்னு சொல்ல. உங்களுக்கு சீஃபை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுல இது உங்களுக்கு ஒரு ஆரம்பம் தான். நான் இப்ப வந்துடுறேன். அடச்சே. இந்த வீக்கெண்டுக்கு என் கூட லஞ்சுக்கு வரீங்களா? நான் ஒரு ஹோட்டல்ல புக்கிங் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா அவன் அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னது ஒருவேளை அவ இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாளோ? இவ்ளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம இன்னொரு வாட்டி ஆடலாமா? மிஸ்டர் லீ, நாளைக்கு நம்ம லஞ்சுக்கு போகலாமா? என்ன? நீங்க சொன்னீங்கல்ல ஏதோ ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ல புக்கிங் பண்ணிருக்கீங்கன்னு. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, சீஃப் என்கிட்ட நல்லா பழகி கால்ஃப் விளையாட கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சுதான். ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஓகே. நல்ல வேலை. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு நினைச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட என் பர்சனல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணி ரொமான்ஸ்க்கு வாய்ப்பு தவற விடாம இருந்தா நல்லா இருக்கும். இது ஒரு பாரம்பரியமான அழகான பிரெஞ்ச் ரெஸ்டாரண்ட். இங்க கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக இல்லனா ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம். இங்க ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இவங்களோட மெனுவை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இங்க கிடைக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே புரிய வரும்.
டொமேட்டோ? இது டொமேட்டோ வச்சு செஞ்சிருக்காங்களா? ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே. சீஸ், பிளான் மாஞ்ச் அண்ட் டொமேட்டோ சில்லி, இது மூணுத்தையும் ஒண்ணா சேர்த்து ஸ்பெஷல் சூப் பண்ணுவாங்க. இத குடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பசி அதிகமாகும். பிரெஞ்ச் ஃபுட்ல எப்பயுமே சாப்பாட்டோட ஒரிஜினல் கலரை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சனே. ஆனா இது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது பாக்குறதுக்கு டொமேட்டோ மாதிரியே சுத்தமா இல்ல. கொஞ்சம் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அப்படியா? சாப்பிட்டு பாப்போம். அசத்தெல்லாம் இருக்கு. இதுல இருந்து ஃப்ரெஷ் டொமேட்டோவோட ஸ்மெல் நல்லா வருது. ஃப்ரெஷ் டொமேட்டோவோட கோட் சீஸோட சேர்த்து சாப்பிடும் போது என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இது பாக்குறதுக்கு டேஸ்டான ஐஸ்கிரீம் மாதிரியாலாம் இல்ல, ஆனா டேஸ்ட்ல இதை எதாலையும் அடிச்சுக்க முடியாது. வாவ். ஆக்சுவலி இதுல மஷ்ரூம் டாட்டோட ஸ்பினச் சாஸும் போடுவாங்க. இந்த கிரீன் கலர் சட்னியை ஸ்பினச் வச்சு செய்வாங்க. இதுல மஷ்ரூம் சாஸ், மஷ்ரூம் கான்ஃபிட் கூட முட்டையும் இருக்கு. அண்ட் ஃபைனலா இதை டெக்கரேட் பண்றதுக்காக இது மேல கொஞ்சம் ஹர்பையும் போடுவாங்க. உண்மையாவே பிரெஞ்ச் ஃபுட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனாலதான் எனக்கு பிரெஞ்ச் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கவும் அழகா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். கண்ணெல்லாம் குளிர்ற அளவுக்கு நான் இதை பார்த்தாச்சு. இப்ப நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதோட ஹெவி அண்ட் கிறிஸ்பி ஷெல் வாய்க்குள்ள போனோடனே உடைஞ்சிரும். இதுல மஷ்ரூம் அண்ட் கீரையோட ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்கு. மஷ்ரூமோட டெக்ஸ்சர் இதுல மத்த இன்கிரீடியன்ஸோட சேர்ந்து ரொம்ப அருமையா இருக்கு. இது சாப்பாடோட ரொம்ப அருமையா இருக்கு. இத சில்லுன்னு சர்வ் பண்றதால இதுல இருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுக்கப்புறம் அதோட எசன்ஸும் நமக்கு நல்லா தெரியுது. இதுதான் வார்ம் appetizer. இத வெஜிடபிள்ஸை கிரில் பண்ணி செய்வாங்க. அப்பிடைசர்ஸா? இப்பதான் நம்ம பிரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த டிஷ்ஷை பாருங்களேன். இந்த டிஷ்ஷை பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரியே இருக்கு. ஸ்கேலப்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுவாங்க. அப்புறம் முதல்ல பிளேட்ல பேஸா பம்கின் சாஸை சேர்ப்பாங்க. அப்புறம் கிரில்டு வெஜிடபிள்ஸான கேரட்ஸ், பொட்டேட்டோஸ், அதோட ஸ்வீட் பொட்டேட்டோஸை அந்த டிஷ்ஷுக்கு மேல டாப்ல தூவுவாங்க. அதோட ஃபைனல் டச்சா ஜிஞ்சர் பிரெட்டோட கிரம்பிள்ஸை அதோட டாப்ல தூவுவாங்க. இவ்ளோ அழகா இருக்கிற இந்த டிஷ்ஷை நான் எப்படி சாப்பிடுறது? ஆனாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த சாஃப்ட் ஸ்கேலப்பும் இனிப்பான பம்கினும் சேரும்போது ஒரு நல்ல அரோமா கொடுக்குது. ஸ்கேலப் ரொம்ப சாஃப்டா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மென்னு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு. இது சாப்பிடும் போது வாயில அப்படியே கரையிற மாதிரியே இருக்கு. ஃபைனலி இதுதான் நம்மளோட மெயின் டிஷ். இது பிரான்ஸோட ஃபேமஸ் டிஷ்ல ஒன்னு. இதோட பேரு போயபேஸ். இதோட ஸ்பெஷாலிட்டியே சேர்த்துக்கான ரெசிபி. 20 வித்தியாசமான இன்கிரீடியன்ஸை 2 நாளைக்கு தொடர்ந்து வேக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்த சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 நாளைக்கு அப்புறம் இது நல்லாவே குக் ஆயிடும். இது நீங்க கொரியா முழுக்க தேடினாலும் ஒரே ஒரு இடத்துல தான் உங்களால போயபேஸ் சாப்பிட முடியும். சரி சரி, இப்ப நம்ம இந்த ட்ரெடிஷனல் போய் பசிய ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதோட கொஞ்சம் காரமாவும் இருக்கு. இதுல ஃபிஷ்ஷால எந்த ஸ்மெல்லும் வரல. அதனால இத ஃபிஷ்ஷால செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ப முடியாது. இதோட டேஸ்ட் வாயில ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இந்த சூப் வாயில போனதுக்கு அப்புறம் அப்படியே பரவிடும். இதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த டேஸ்ட் நம்ம எவ்வளவு புதுசுன்னு நினைக்கிறோமோ அவ்வளவு பாரம்பரியமான டிஷ் இது. சரி, இந்த சாசனை எப்படி இருக்கு? இது ஒரு மயோனிஸ் சாஸ். அதோட இதுல ஆலிவ் ஆயில், முட்டை இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. இதை உங்களோட சூப்ல போட்டுக்கோங்க. இதையா? ஏன் சூப்லையா? வாவ், இது இந்த சூப்போட டேஸ்ட மொத்தமா மாத்திருச்சு. இதுல இருக்கிற இந்த கார்லிக்கோட ஸ்மெல் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இது ஆரம்பத்துல சிம்பிள் டிஷ்ஷா தெரியும். ஆனா மெதுவா இதோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். எல்லாத்த விட இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரெஞ்ச் ஃபுட்.
ஓ இதுதான் விஷயமா? நீயும் இந்த டிஷ் மாதிரியே தான் இருக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ம், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பார்க்கறதுக்கு சிம்பிள், அப்புறம் உள்ளுக்குள்ள ரொம்ப டேஸ்டி. என்ன நீங்க இவ்ளோ பாராட்டினதுக்கு நன்றி. கடைசியா கொடுத்த இந்த லாஸ்ட் டிஷ்லயும் நமக்கு ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ள இருக்கிற ஐலாண்ட். இதுல கிரேப்ஸ், ஆரஞ்சு, லெமன், லைம், இது ரொம்ப புளிப்பாவும் இருக்கும் அண்ட் நல்ல ஸ்வீட்டாவும் இருக்கும். உண்மையா சொல்லணும்னா பிரெஞ்சு டிஷ்ஷால எந்த டிஷ்ஷுமே அடிச்சுக்க முடியாது. எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? சாப்பாடு உங்க கண்ணு முன்னாடி வந்ததும் நீங்க ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறீங்க. நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லையே. ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. கண்டிப்பா இல்லவே இல்ல. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஒருவேளை இந்த இடத்துக்கும் இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷஸ்க்கும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா அது என்ன வார்த்தையா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அது ரொமான்டிக்கா தான் இருக்கும். நம்மளோட பிஸி வாழ்க்கையில ரொமான்ஸ தேடுறது கிணத்துக்குள்ள திமிங்கலத்தை தேடுற மாதிரி தான். சில நேரத்துல இந்த மாதிரி ரொமான்டிக் இடத்துல ரொமான்டிக்கா சாப்பிடுறது கூட நல்லா தான் இருக்கு. ஒருவேளை இது மூலியமா வாழ்க்கையில ரொமான்ஸ் கூட அதிகமாகலாம். ஆனா வாழ்க்கையில இருந்து ரொமான்ஸ முழுமையா இழக்கிறதுக்கு இன்னும் நமக்கு அதுக்கான வயசு ஆகல. இன்னைக்கு கொடுத்த ட்ரீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு யூ. உங்களால தான் என்னோட புக்கிங்கே கேன்சல் ஆகல. இன்னைக்கு நீங்க எனக்கு லஞ்ச் கொடுத்ததால உங்களுக்கு ஒரு நாள் நான் டின்னர் ட்ரீட் கொடுக்குறேன். இல்ல பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களால தான் நான் இன்னைக்கு இவ்ளோ நல்லா லஞ்ச் சாப்பிட்டுருக்கேன். நானும் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓ நீங்களா? மிஸ்டர் லீ, ஸ்ட்ராட்டஜி பிளானிங் டீம்ல ஒரு வேகன்சி இருக்கு. என்ன? ப்ரிப்பேர்டா இருங்க. உங்களோட படிப்பும் சரி, எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. அதோட பாஸ் உங்களை பாராட்டி இருக்காரு. நீங்க அப்ளை பண்ணா போதும், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா நீங்க எந்த ஒரு ரூமர்லயும் மாட்டிக்காம பாத்துக்கோங்க. ரூமர்ல மாற்ற யாருமே வளர முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? எஸ் சார். ம்